வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறது. ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை இன்னும் அதிகமாக காயப்படுத்துகிறது. நீயும் பல முயற்சிகள் செய்கிறாய். ஏறாத இடங்கள் கிடையாது வேலைக்காக. ஆனால் எந்த இடத்திலும் ஒரு வேலை உனக்கு தரவே இல்லை. இதனால் காயங்கள் தான் அதிகரித்து கொண்டு இருக்கிறதே தவிர மனவலிகள் இன்னும் குறைந்த பாடே இல்லை. என்னுடைய தங்கமே, நீ நினைப்பது சரி. எனக்கு யாருமே துணையாக இல்லை என்று நினைப்பது சரிதான். ஆனால் மனித துணை உனக்கு இல்லை. ஆனால் தெய்வ துணை அதைவிட அதிகமாக உனக்கு துணை பலம் அதிகமாக இருக்கிறது. மனித பலம் இல்லை என்றால் என்ன? இறைவனுடைய பலம் உனக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. பிறகு எதற்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். நீ அனைவரையும் புரிந்து கொண்டாய். வாழ்க்கை என்றால் என்னவென்று தெரிந்து கொண்டாய். இப்படி இருக்கும் பொழுது பல கஷ்டத்தையும் நீ அனுபவித்து விட்டாய். நான் எல்லாவற்றையும் உனக்கு புரிய வைத்து விட்டேன். இனி உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் அவ்வளவு நல்லது நடக்க காத்து கொண்டு இருக்கிறது. என்ன நடக்க வேண்டும்? வேலை வேண்டும். உன்னுடைய தொழில் முன்னேற வேண்டும். உன்னுடைய குடும்பங்கள் சந்தோஷமாக பேரும் புகழுடனும் இருக்க வேண்டும். செல்வ செழிப்புகளுடன் நீ வாழ வேண்டும். நிச்சயமாக பேரும் புகழுடனும் உன்னுடைய வாழ்க்கை கம்பீரமாக கொடிகட்டி பறக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் உன்னிடமிருந்து எடுத்து எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை வேண்டுமானாலும் உனக்கு நான் தருவேன். கவலைகளை இந்த நொடி தூக்கி எறிந்துவிட்டு இந்த வாராகியை நீ நம்ப. நிச்சயமாக உனக்கானது உனக்கு கிடைக்கும். எப்பொழுதுமே எக்காலமும் உனக்காக நான் இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.